ஹலோ ஹாய் வணக்கம். சண்டே எங்கள் வீட்டில் பிரியாணியும் காடை சுக்காவும் வச்சேன். பிரியாணியை நான் குக்கரில் உதிரியாக விசில் போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன். அதுக்கு ஏற்றாப்பில் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் 2-3 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கணும். நல்ல நெய்யோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஞ்சங்கப்புறம் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன போடுவேன்னா அந்த பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருவேன். நான் இது ஸ்டாரு இதெல்லாம் போட்டுறணும் நல்லா சூடானதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஏலக்காய் நான் நுணுக்கி தான் வச்சுருப்பேன். அதை கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம சகஜமாக வீட்டில் ஈஸியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருந்தோம். முந்திலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குசியாக இருக்கும் அந்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிடும்போது. ஆனால் இப்போ சகஜமாக சண்டே ஆனாலும் சரி எதுனாலும் சரி நினச்சோன்னா பிரியாணி. இப்போ தேவையான ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் பிரியாணி செய்யும்போது சின்ன வெங்காயம் தான் செஞ்சு அதை கட் பண்ணி தான் போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே பல்லாரி போடுறதுனால நானும் வீட்டில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி தான் செய்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகா போட்டு வதக்கணும். மிளகா போடுறத நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை போட்டு அதை நல்லா வதக்கி மூடி வச்சிடணும். நல்லா திறந்துக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதோட தேவையான அளவு கொத்தமல்லி இலை, 1 கை அளவு கொத்தமல்லி இலை போடணும். புதினாவோட கொத்தமல்லி இலை தான் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். அதையும் நல்லா வதங்கணும். இப்போ மூடி வச்சிட வேண்டியதான். மூடி போட்டு அப்பப்போ திறந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கருகவும் கூடாது. நல்லா பொன்னிறத்தில் இருக்கும்போது போட்டால் தான் அந்த பிரியாணி அப்படி நல்லா ஜூஸியாக உதிரியாக இருக்கும். கரிஞ்சிட்டுனா ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்படி தான் செய்வேன். பொன்னிறம் வர்ற வரைக்கும் தான் வதக்குவேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கி அதை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கறி அவிச்சு வேக வச்சுருக்கேன். மட்டன் ஒரு 600 கிராம் மட்டன் வாங்கி வேக வச்சுருக்கேன். குக்கரில் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த மட்டனை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கணும். சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். 600 கிராம் மட்டன் எடுத்து வேக வச்சுருக்கேன். அப்படி நம்ம அரிசியை விட கொஞ்சம் கறி கூட போட்டால் தான் பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கணும். பிரியாணி நல்லா காரமாக வேணுன்னா நல்லா வத்தப்பொடி அதிகமாக போடணும். ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டிலே நான் மசாலா தயாரித்து வச்சுருப்பேன். கறி மசாலா இது பிரியாணிக்கும் போடலாம், சுக்காவுக்கு, மட்டன் சுக்காவுக்கு, சிக்கன் சுக்காவுக்கு எல்லாத்துக்கும் போடுற மாதிரி அதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் கறி அவிச்சு வச்சுருக்கேன்ல அந்த தண்ணியை இதில் ஊற்ற போகிறேன். நான் சீரக சம்பா அரிசியை இந்த 2 கப்பு, இந்த கப்பு 200 கிராம் பிடிக்கும், 2 கப்பு எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். கறி அவிச்சு தண்ணி 2 கப்பு இருந்தது. அதை இதில் ஊற்றியாச்சு. நம்ம 2 கப்பு அரிசி 2 கப்பு அரிசிக்கு 5.5 கப்பு நான் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா நம்ம விசில் விடாமல் குக்கரில் சும்மா மூடி போட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால் 5.5 கப்பு, எப்போவும் டபுள் மடங்கு தான் தண்ணி ஊற்றணும் குக்கரில் வச்சோம்னா. ஆனால் நம்ம இதை குக்கரில் தான் செய்கிறோம், விசில் போட மாட்டோம். அந்த வெயிட் போடாமல் அதை செய்கிறதுனால 1.5 டம்ளர் அதிகமாக ஊற்றுறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் பிரிஞ்சு ஊற்றுவேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அதை எடுத்து அதை உள்ளே போட்டுற வேண்டியதுதான். நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பு செக் பண்ணணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு
தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அதை மூடி வச்சிட வேண்டியதான். நான் உப்பு செக் பண்ணும்போது இதில் கொஞ்சம் உப்பு குறைவலாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி அதில் போட்டுற வேண்டியதான். ஆனால் வெயிட் போடக்கூடாது. குக்கர் மூடியை வச்சு நல்லா மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே அது கிடக்கணும். நல்லா ஆவி வரும். நல்லா அப்படியே ஆவி நல்லா போய்கிட்டே இருக்கும். நல்லா அதில் வெந்துடும். வெயிட் போடாதீங்க. இப்படி 10 நிமிஷம் வச்சாலும் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, பிரியாணி திறந்து பார்த்தா அந்த கேஸ்லாம் அடங்கினங்கப்புறம் தான் திறந்து பார்க்கணும். கரெக்டாக வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பிரியாணி இப்படி தான் செய்வேன். குக்கரில் செஞ்சது அப்படி தம் பிரியாணி மாதிரியே உதிரியாக இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.